இந்த செய்தி அநேக ஆயிரமான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக வந்திருக்கிற இந்த பிள்ளைகளையும் என் ஆசீர்வதியும் நீ பேசும் நாமத்தினாலே ஜெயம் உண்டாகப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைய செய்தி முக்கியமான கருத்து, நற்கிரியைகளையும் தருணங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே இந்த 36ஆம் வசனத்திலே தவித்தான் என்று சொல்லப்படுகிற ஒரு சீசி இருந்தார். அவள் பாருங்க, ஸ்தோத்திரம், அவள் நற்கிரியையும் தருமங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள். அவள் நிறையா தர்மங்களை நற்கிரியை செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்து போனாள். அவளை என்ன செய்தாங்க, குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். பாருங்கள், அந்த யோபா பட்டணம் வந்து ஈத்தாவூருக்கு சமயமாக இருந்தபடினாலே பேதுரு அங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு பேதுருவை அழைக்கும்படியாக ஒரு 2 மனிதரை என்ன செய்கிறார்கள், சீசர்களை அனுப்புகிறார்கள். அந்த பேதுரு போய் அந்த சீடர்கள் போய் அந்த பேதுருவை தாமதமில்லாமல் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கூட்டிக் கொண்டு வந்து பேதுரு வந்த உடனே அங்கே இருந்திருக்க விதவைகளெல்லாம் பாருங்கள், சோத்திரம் கூடி அந்த தொற்கால் தங்களுக்கு செய்து கொடுத்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் அவர்களுக்கு அந்த பேதத்தை காமிக்கிறாங்க. இப்பெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்குறா, நல்ல கிரியைகளை செய்து வந்தாங்க, அந்த அம்மா தர்மங்களை செய்து வந்தாங்க, மிகுதியாக செய்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சூழ்ந்து அழுகிறாங்க. உடனே பேதர் எல்லாரும் வெளியே கொண்டு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த பிரதத்தை புறமாக திரும்பி துர்காலே தவித்தாலே நீ எழுந்துரு என்றான். அப்பொழுது அவர் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து காமினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அவள் என்ன செய்கிறான், ஸ்தோத்திரம், மிகுந்த தர்மங்களையும் நற்கிரியைகளையும் செய்தபடினாலே அவள் செத்த பிறகு கூட என்ன செய்வார், அந்த தர்மங்களும் நற்கிரியைகளும் அவளை சூழ்ந்து கொண்டது. அவள் செய்த தர்மங்கள், அவள் செய்த நற்கிரியைகள், இதை பெற்றவர்கள் அவளை சூழ்ந்து கொண்டது. பேதுருவையும் சூழ்ந்து கொண்டு ஸ்தோத்திரத்துலாம் எங்களை செய்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி அந்த பேதுருட்ட எப்படியாவது இழப்புன்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்டான். இல்லையா, அவள் செய்த நற்கிரியைகளும் ஸ்தோத்திரம், அவள் செய்த தர்மங்களும் அவளை கைவிடவில்லை. அல்லேலூயா. தேவன் அவளை எழுப்பினான். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்மளே தேவன் எந்த பள்ளத்தாக்கையும் சூழ்நிலையும் நம்ம நடந்து கொண்டு நம்மளை எழுப்புவார். அது மரித்து போன நிலைமையிலே நாம் இருந்தால் வாழ்க்கையில் நம்மளை வீழ்ப்பிப்பார். நம்முடைய கஷ்டகாலங்களிலே நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. தர்மம் தலை காக்கு என்று சொல்லுவாங்க பழமொழி. ஆண்டவர் காக்கிற தேவனாயிருக்கிறார். நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தர்மங்களை பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்குள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு உதவுங்கள், கொடுங்கள், அப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த தர்மங்களும் ஸ்தோத்திர நற்கிரிகளும் பரலோகத்தில் ஒரு பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு, ஸ்தோத்திரம், அவரை பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் நீங்கள் கொடுக்கவில்லை, நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்று சொல்லி, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை என்று சொல்லி அவர்களை என்ன செய்தார், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்னார். பாருங்கள், ஸ்தோத்திரம். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே, நீர் எப்பொழுது பஸ்ஸிலவரும் தாகமுள்ளவரும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவரும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் இழக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுதுமே கண்டு உங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னாங்க. அப்பொழுது அவர் சொன்னார், அவர்களுக்கு பிரேத்தமாக மத்தேயு 25ஆம் அதிகாரம் 45 வசனம் சொன்னார். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரேத்தமாக மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இல்லையா? அதே நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், சோதர செம்மறியாடுகளாக தன் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாங்க, நான் பசியாக இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், நான் அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாத எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், என்னை விசாரிக்க வந்து நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க, நான் காவலியில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். நீதிமான்களுக்கு கேட்க அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரேத்தும், ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் இப்போ சொல்லுறாங்க, போஜனம் கொடுத்தோம், நமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், நம்மை விசாரிக்க வந்தோம். ஆண்டவர் சொன்னாரே, இந்த சிறியவர்களாகிய இவர்கள், இந்த சிறியவர்களாகிய என் சகோதரான என் சிறியவர்களை மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரரான இவர்களில், அல்லேலூயா. அப்போ என் சகோதரரான இவர்களில் எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சோதரமான விசுவாச பிள்ளைகள் அல்லது
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரர்கள் பசியோடு இருக்கும்போது, தாகத்தோடு இருக்கும்போது நாம் உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. சோதரர் அப்படி உதவி செய்யும் பொழுது கர்த்தருக்கே நாம் செய்கிற உதவியாக நினைக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ ஆண்டவர் நம்ம எப்படி மிகுதியான தர்மங்களை செய்கிறது, நற்கரைகளை செய்கிறது. ஒரு நிமிஷம் கண்களை படிச்சோமா, ஆண்டவர் நாங்கள் எப்படியா மிகுதியான தர்மங்களை செய்கிறது, எப்படி நாங்கள் நற்கரைகளை செய்வது அப்பா எங்களுக்கு காட்டுங்கப்பா, ஆசீர்வதிங்க. தாழ்ந்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். மிகுதியான தர்மங்கள் செய்கிறதுனால என்னென்ன பலன் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொர்நேலியு என்ற மனுஷன் என்ன செய்தான், அவன் தெய்வ பக்தியிலும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து ஸ்தோத்திரம் எப்பொழுது தேவனுக்கு ஜெபங்களை கொண்டிருந்தான். அவன் ஜனங்களுக்கு என்ன செய்து கொண்டிருந்தான், தர்மங்களை மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் தர்மங்களை செய்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான், மிகுந்த தர்மங்களை செய்து. அப்போ ஆண்டவர்கிட்ட சமூகத்துக்கு அவனுடைய ஜெபங்களும் தர்மங்களும் போய் எட்டினதான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அல்லேலூயா. நீ செய்த தர்மங்களும் ஜெபங்களும் தேவ சந்நிதியிலே வந்து எட்டி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம செய்கிற தர்மங்கள், ஸ்தோத்திரம், நற்கிரிகள் தேவ சமூகத்திலே வந்து எட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நற்கிரிகளை செய்வதற்காக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, நீங்கள் நற்கிரிகள் செய்கிறதற்காக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். முன்னதாகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்கிறார். இப்போ நல்ல கிரியைகளை நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஏன் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்தேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாக இருக்கிறோம். அவையில் நாம் நடக்கும்படி அவன் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கான். நல்ல கிரியைகளை நம்ம இந்த உலகத்தில் செய்யணும், நற்கிரிகளை செய்யணும். ஸ்தோத்திரம். வஸ்திரம் இல்லாதவர்கள் வஸ்திரம் எடுக்கணும், வியாதியுள்ளவர்களுக்கு விசாரிக்கணும், கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும், ஒரு சில ரட்சிப்புகளை வழிநடத்தணும், ஆத்மக்கள் ஆதாயம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது கர்த்தரை சொன்னால் நற்கிரியைகள், நல்ல கிரியைகள். ஸ்தோத்திரம். கஷ்டப்படுறவர்களுக்கு உதவி செய்கிறது நல்ல கிரியைகள். ஸ்தோத்திரம். ஒருத்தர் இந்த ரோடை கிராஸ் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு ஐயா ரோடை கிராஸ் பண்ணி கொடுக்கிறது, ஒருத்தர் மூடையை தூக்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறது. நம்மால் இயன்ற உதவிகளை நம்ம செய்யும்போது கர்த்தர் நமக்கு ஒரு இறக்கமுள்ளவராக ஒரு கிறிஸ்தவர்கள் என்று ஒரு அழைப்பு பெயரை நமக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, இதுவரையும் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம பார்க்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் தர்மங்களை நம்ம என்ன செய்யணும், இயேசுனாரு வலது கை கொடுப்பதை என்ன செய்யறது, கை அறியாதற்கு சொல்லணும். ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஸ்தோத்திரம், நம்ம ஏழை எளியவர்களுக்கு நம்ம தர்மங்கள் செய்யணும். அல்லேலூயா. இப்படி செய்யும் பொழுது நம்ம அதிகமாக ஆசீர்வதிப்போம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் சொல்கிறாரு, நம்ம எவ்விதமாய் தர்மங்களை நம்ம செய்ய வேண்டும். ஸோ 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் இந்த தர்மங்களை குறித்து பவுலப்போஸ்தலர் அதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் எடுத்து வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், ஸ்தோத்திரம், ஒருவனுக்கு 12வது ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததையும் படியல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படுமான்னு சொன்னார். அவனுக்கு மன விருப்பம் இருக்குது, ஆனால் என்ன செய்ய இல்லாததையும் படி இல்லை, ஆனால் இல்லை அதன்படி இல்லைன்னா அது அங்கீகரிக்கப்படாது. என்ன சொல்கிறார், 11ஆம் வசனம் சொல்கிறாரு, ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். ஸ்தோத்திரம். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருக்கிறது போல உங்களை உள்ளவையில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. என்ன சொல்கிறார், உங்களுக்கு கொடுக்கணும் விருப்பம் இருக்குது, அதை என்ன செய்யுங்க, கொடுத்து நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி பாருங்கள், அதை நம்ம கொடுத்து நிறைவேற்றணுமா. ஸ்தோத்திரம். மக்கள் அதை சபை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, அவங்க மிகுந்த தரித்திரத்தில் கொடுத்தாங்க. அல்லேலூயா. நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கட்டிப்பாய் பல மடங்கு நமக்கு அதை கொடுத்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், நம்முடைய அவர் நீ வல்லாமல் விசுவாசத்தில் பதிவு அறிவில்லாம் ஜாக்கிரங்களாம் அன்பில் மற்ற எல்லா காரியங்களும் நீங்கள் பெருகி இருக்கிறத விட இந்த கர்ம காரியத்தில் பெருக வேண்டும் என்று 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறார். நீங்கள் விசுவாசத்தில் பெரிய இருக்கிறீங்க, போதிப்பில் பெரிய இருக்கீங்க, அறிவில் பெரிய இருக்கீங்க, எல்லாம் இந்த ஜாக்கிரதையும் பெரிய இருக்கிறீங்க. இதுபோல் நீங்கள் கர்ம காரியத்திலும் பெருக வேண்டும்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை நான் கட்டளையாக சொல்ல மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவர் நமக்காக தரித்திரனாகி நம்மள ஐஸ்வர்யங்களாக்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம உற்சாக மனதோடு நம்ம என்ன செய்யணுமா அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் உற்சாகப்படுத்துறதுக்கு 1 வருஷ காலமாய் நான் ஆரம்பிப்பேன். 1 வருஷ காலமாக ஆரம்பிங்க உங்களுக்கு இந்த தகுதியாக இருக்கு சொல்கிறார். முன்கூட்டியே அவர் ஆரம்பம் பண்ணி கொடுக்கும்படி அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்கிறார், அதே 2 Corinthians 10 சொன்னார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் சொல்கிறார். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் தான் நம்ம பெருக விதைக்கணும். பெருக எண்ணங்கள் எல்லாம் பெருக விதைக்கும்படியாக நம்ம இறுதியை ஆண்டறியுள்ளா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கையில் இருக்கிறது நமக்குன்னு தேவைகளுக்காக இருப்போம். ஸ்தோத்திரம். ஆனாலும் நம்ம உற்சாகமாய் மற்றவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. அதே தெய்வம் நினைக்கிறாரு, விரும்பப்படுகிறார். அல்லேலூயா. மற்ற ஊழியர்களுக்கு நம்ம கொடுக்கணும். தெய்வனுடைய ஆராதனை ஊழியத்துக்கு கொடுக்கணும், சபை கொடுக்கணும் சொல்றாரு. விசனமாயும் அல்ல, கட்டாயம் நீமா தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கிடணும். அந்த மனசில் இப்போ நியமிக்கிறோம், கொஞ்சம் நியமிக்கிறோம், அப்படியே நம்ம கொடுக்க கிடணும்னு சொல்றாரு. உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமா. யாருக்கு பிரியமா இருக்கிறாரு? கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொடுக்கிறவனிடத்திலே தேவன் நினைச்சாரு, பிரியமாக இருக்கிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு பெரிய மீட்டிங் இருந்துச்சு. அந்த மீட்டிங்கில் எல்லாம் காணிக்க கொண்டு போகிறாங்க. ஆனால் ஒரு அம்மா எதிர்த்து அந்த காணிக்க கூட உண்மையில் அந்த அம்மா எதிர்த்துட்டாங்க. அந்த ஊழியத்துக்காகவும் அந்த மீட்டிங்காகவும் அந்த வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து அதை போட்டாங்க. காணிக்க இருக்கிறவங்க எல்லாம் எண்ணி வீட்டு பத்திரத்தை பார்த்துருக்காங்க. அந்த அம்மாவோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி போயிட்டாங்க. பார்த்தா அந்த அம்மா வீடு ஒரு குடிசை வீடாக இருக்குது. ஒரு சில தட்டுகள் தான் இருக்குது. பார்த்தாங்க. ஸ்தோத்திரம். அந்த அம்மா உதார்த்தமாக கொடுத்ததுனால காணிக்க ஆண்டவர் நிறையா வந்துருச்சு. அடக்கிறதுனால ஸ்தோத்திரம். உடனே அந்த அம்மாவுக்கு அந்த வீடு ஓட்டு அந்த பழைய வீடை செப்பரேட் பண்ணி நல்லா அழகாக கட்டி கொடுத்து நமக்கு பாத்திரத்தை வாங்கி கொடுத்து அந்த பத்திரத்தை அந்த அம்மா கட்டி கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக போயிட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த அம்மா கொடுத்தாங்க, பல மடங்கு அந்த அம்மாவுக்கு ரெட்டிப்பாக வந்து விட்டது. அல்லேலூயா. நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மதுரையில் மீட்டிங் நடக்கும் அப்போது ஊழியக்காரர் சொன்னாங்க, 7 நபர் மட்டும் நீங்கள் நினைக்கலாம். காணிக்க எடுக்க போவதில் 3 நாள் கொடுக்கணும். ஒரு 7 பேரை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த 7 பேர் காணிக்க தர போகிறீங்க. அவங்க மூலமாக அந்த கூட்டத்தோட தேவையெல்லாம் சந்திக்கப்பட போகிறது. அல்லேலூயா. அந்த 7 பேர் நீங்கள் கைதுக்க போகிறீங்க சொன்னாங்க. அதாவது 1, 2, 4, 6 பேர் தூக்கினாங்க. கடைசியில் 7வது பேர் தூக்கினாங்க. அல்லேலூயா. அந்த 7 பேர் பொறுப்படுத்தி அந்த மதுரை அந்த மீட்டிங்கு ஸ்தோத்திரம் காணிக்கைகளை கர்த்தர் ஆச்சரியமாய் சந்தித்தார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, எல்லாவற்றையும் அவர் அற்புதமாக செய்ய முடியும். அதில் மாறி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். ஒரு நீதி என்றைக்கும் நிற்கும். விதைக்கிறவனுக்கு விதையும். இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். விதைக்கிறவனுக்கு விதை. அப்போ விதைக்கிறவனை விதைச்சிட்டே இருக்கிறான். அவன் விதையை ஆண்டு கொடுக்கிறான். ஆகாரத்தையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். விதைக்கிறவனுக்கு விதைச்சிக்கிட்டே இருக்கிறவனுக்கு விதையை கொடுத்துட்டே இருக்கிறார். அவனுடைய வேலையை விதைக்கிற வேலை. அல்லேலூயா. புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர். புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குறார். அல்லேலூயா. நம்ம விதைச்சிட்டே இருக்கிறோம்னா, மற்றவர்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம்னா நமக்கு கொடுத்துட்டே இருப்பார். நம்ம கொடுத்தா மற்றவர்கள் கொடுத்துட்டே இருப்பான். மற்றவர்களுடைய தோட்டத்தில் என்ன உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான், விதைச்சிக்கிட்டே இருப்பான். இயேசுவனுக்கு விதையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. விதை வந்து எதை பிடிக்கும்? நம்ம விதைக்கும் பொழுது அதை பலனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையும் ஆகாரம் விதைக்கிறது. விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சல் வர்த்திக்க செய்வார். விதையை நமக்கு அழித்து அதை பெருகச் செய்வார். அல்லேலூயா. தேவனுக்கு எங்களால் சுதந்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும். மிகுந்த உதார குணத்தை நீங்கள் விதத்தில் சம்பூரணம் பண்ணவர்களாக. அல்லேலூயா. அன்று சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, இந்த தர்ம சகாயமாக பணிவிடை பரிசுத்தவானுடைய குறைவுகளை நீக்கிறதும் இல்லாமல் பரிசுத்தவானுடைய குறைவுகளை நாம் நீக்கிறதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அநேகர் தேவனை ஸ்தோத்திரத்தில் சம்பூரண பலனுள்ளதாக இருக்கும். பரிசுத்தவான்களுக்கு நம்ம கொடுக்க நிமித்தம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது சம்பூரணமான பலனுள்ளதாக இருக்கும். சம்பூரணமான ஒரு பலனை அது கொண்டு வரும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நமக்கு சம்பூரணமான பலனை நம்ம கொண்டு வரும். விசுவாச பிள்ளைகளை நீங்கள் சம்பூர்ணமான பலனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? நீங்கள் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தின் நன்மை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிற நிமித்தமும்
தங்களுக்கு மற்ற அனைவருக்கு நீங்கள் உதாரணத்துவமாய் தர்மம் செய்கிற நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி மற்ற அனைவருக்கு நீங்கள் உதாரணத்துவமாய் தேவனை தர்மம் செய்கிற நிமித்தம் அவர் தேவனை மையப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷமான கிருபை நிமித்தமே வாஞ்சியாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவன் அருளே சொல்லிபடியா தேவனுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்னை மற்றவர்களுக்கு செய்கிற உதவி நிமித்தம் பரிசுத்தவான்கள் பண்ணி ஆண்டவர்கள் சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் விதமாக நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்மபடத்தை குறித்து ஒருவனை எங்களை குற்றப்படுத்தாதபடி உங்கள் எச்சரிக்கையாக கத்தரக்குமார் மாத்திரங்களை மனசுமாக யோக்கியமானதை செய்கிறவர் சொல்கிறார். இந்த உங்களை தர்மபடத்தை அவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். யோக்கியமானதாக கொண்டு போய் அதை சேர்க்கிறோம். அல்லேலூயா. சேர்க்க வேண்டிய இடத்துல அவங்களை சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தர்ம பணம் ஸ்தோத்திரம். முத அந்த பவுலும் பர்னபாவும் பரிசுத்தவான்களுக்கு தர்ம பணத்தை கொண்டு போய் சேர்க்கிறத ஊழியத்தை செய்தாங்க. அவங்க முதல் அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல் வழியாக அந்த கருத்தாக இருந்தாங்க. அல்லேலூயா. இன்னும் பவுலும் சொன்னார். ஸ்தோத்திரம். நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்குறதுல நீங்கள் என்ன செய்றீங்க? அப்போஸ்தலர் இடத்துல போகிறதுக்கு இவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? தயங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்கன்னா, ஏழைகளுக்கு கொடுக்குறதுல நீங்கள் ஜாக்கிரதைன்னு சொன்னாங்க. அப்போ போட்டு சொல்கிறாரு, நான் முன்னமே இதை என்ன செய்திருந்தேன், நான் என்ன கொண்டிருந்தேன் சொல்லியிருக்கேன். அப்போ அப்போஸ்தலத்தில் ஸ்தோத்திரம் சொல்ல முன்னமே நான் இந்த தர்ம சகாயம் உதவி செய்வதற்கு நான் என்ன செய்தேன்? பிரச்சனையாகவே இருந்தேன். இல்லையா? பழைய ஏற்பாட்டில் தாவீதை எடுத்துட்டிங்கன்னா ஒரு கொள்ளை உடனே கிடச்சிச்சு. தாவீதுக்கு சிக்லாக்கில் அவன் எல்லாத்தையும் இழந்தான். திரும்ப அந்த சிக்லாக்கில் கொள்ளையடிச்சு போனவங்களை ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அம்மே அவங்கள அந்த சோத்திரம் திருப்பி அவங்கள பிடிச்சி என்னுடைய கொள்ளைகளெல்லாம் திருப்பி கொள்ளாமா அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் போய்விடுறாரு. போய் சிக்லாக்கில் தன்னுடைய கொள்ளைகளை பிடிச்சிட்டு போன தன்னுடைய மனைவி பிள்ளைகள் மற்றும் பொருட்களை எடுத்துக்கொண்ட மனுஷனை முறியடிச்சு அவங்கக்கிட்ட இருக்கிறதையும் அவர் சேர்த்து என்ன கொள்ளையடிச்சிட்டு வந்தார். இல்லையா? கொள்ளையடிச்சிட்டு வந்த பிறகு இஸ்ரேலில் இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் இருக்கிற சொன்னார். அதே பகுதி கொடுத்தார். இல்லையா? ஸ்தோத்திரம். அனுப்பினார். கொள்ளையடிகளே கொஞ்சம் நேரத்தை அனுப்பினார். இல்லையா? ஸ்தோத்திரம். பாருங்கள், இவர் இப்படி செஞ்சதுனால அவர் ராஜரிகம் அவருக்கு திரும்பமாக கிடைத்தது. இல்லையா? ஸ்தோத்திரம். தாவீது அவர் கொடுக்குறவராக இருந்தார். தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கு பொன்னையும் வெள்ளியும் எங்களுக்கு திரளாக சேர்த்து வைத்து கொடுத்தார். இல்லையா? தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுத்தார். இல்லையா? அவங்க ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுத்த பொண்ணு பொருளும் சொல்லும் போது சொல்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வாங்கி நாங்கள் உம்மிடத்திலே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். ஸ்தோத்திரம். 1 புஸ்தகம் அதில் அவர் சொல்கிற கடைசியில் சொல்கிறார். 1 புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம். இப்போது எங்கள் தேவனை நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஒரு மகிமையில் நாம் துதிக்கிற இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்களை மாத்திரம் எல்லா உம்மால் உண்டானது உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்து சொல்கிறார். அவர் தன்னை தாழ்ந்து சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அவர் சொல்கிறார், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும்படி எப்படி இவ்வளவா ஒரு ஆண்டவருக்கு கொடுத்தாராம். ஸ்தோத்திரம். அவர் சொல்லும்போது சொல்கிறார், அன்னைக்கு அவர் கொடுத்த காணிக்கைகள் ஸ்தோத்திரம் 29 29 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 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 என் தேவனுடைய ஆலயத்திலுமே நான் வைத்திருந்த வாஞ்சியினால் பரிசுத்த ஆலயத்துக்கு நான் சகோதரத்தை அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு கொடுக்கிறேன். எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். அறைகளில் சுவரில் மூடுவதற்காக பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதுக்காக கமாலா செய்யும் வேலை அனைத்துக்கு ஒப்பின் தங்கமாகிய 3000 தாளத்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியான 7000 தாளத்து வெள்ளியும் கொடுக்கிறேன் சொல்கிறார். சுத்த வெள்ளி, சுத்த தங்கம், ஒப்பின் தங்கம் நாளிலை போது உங்களில் இதற்கு காணிக்க செலுத்தப்படும் குடும்பம் யார் என்றான். அல்லேலூயா. இப்படி ஸ்தோத்திரத்தில் அவர்கள் எல்லாரும் கூட யாருக்கு எத்தனை இருந்ததோ அவர்கள் அவைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு சேர்த்து கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கி ஆண்டவர்கிட்ட வாங்கி ஆண்டவருக்கே நமக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ இந்த தேவனாய் கர்த்தாவே வருஷத்தான் ஆலயத்துக்கு சகோதரர் இந்த பொருட்கள் எல்லாம் முழு கரத்தில் வந்தது எல்லாம் புரியுது. அல்லேலூயா.
அவன் தாழ்த்தி சொல்லுகிறான். அதில் உமது கரத்தில் வாங்கி கொடுத்து கொடுக்கும். என் தேவனை நீர் இருதயத்தை உத்தம குணத்தில் பிரியமாக இருக்கிறேன் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உடைய ஜனமும் நமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கொண்டு சந்தோஷத்தையே அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ஜனமும் என்ன சொன்னாங்க, சந்தோஷமாய் கொடுத்தாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி சந்தோஷமாக கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்தை கட்டணம் தீர்மானத்தினால அவங்க சந்ததியாக ராஜரீகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கடைசியாக நம்ம இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பாருங்கள். ஸ்தோத்திரம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ நலதம் என்கிற தைலத்தை, மரியாள் தான் யோவானில் சொல்லப்பட்டிருக்கு. மரியாள் 12ஆம் அதிகாரம் சொல்லப்படும். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அவள் நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துடைய தலையில பாதத்தை வந்து ஊற்றிவிட்டார். அல்லேலூயா. 26ஆம் அதிகாரம் மத்திய 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளியேறப்பெற்ற பரிமள தைலத்தை வெள்ளைக்கல் பரணை கொண்டு போஜனம் பண்ணி இருக்கும்போது அவன் தைலத்தை அவர் சிரசில் ஊற்றினான். அவருடைய சீசனது வீண் செலவு இனத்திற்கு இப்படி வீணா செலவு பண்ணார். அப்போ இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று கருத்திற்கு கொடுத்திருக்கலாமே. இயேசு அதை அறிந்து அவர்களுக்கு, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரப்படுத்தீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை அடக்கம் பண்ணுவதற்கு சரி என் பாருங்கள் தரித்திர எப்போதும் நடத்தி நானே எப்போதும் நடத்தி இந்த தைலத்தை சரீரத்தின் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு உத்தமமாக செய்கையாக இருக்கிறது. இந்த சுவிசேஷ சொல்லத்தை எங்கெந்த பசி அங்கெங்கெல்லாம் நினைப்பதற்கு செய்து சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. இவர் என்னுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு முன்பதாக முந்திக் கொண்டார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ இயேசப்பாவுடைய சரீரத்தை கண்டவருக்கு விட்டு அடக்கம் பண்ணுறதுக்காக போனாங்க. ஆனால் நாளைய இயேசுவை உயர்த்தினாங்க. அல்லேலூயா. ஆனால் இவளோ முன்கூட்டியே இயேசுவின் சிரசில் ஊற்றி அவன் மேலே அடைஞ்சு ஸ்தோத்திரம். அல்லேலூயா முந்திக் கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே வைத்த அன்பு, ஆண்டவர் மேலே வைத்த அன்பு மேலே வேறு நல்லதன் நம்பிக்கை கூட ஆண்டவருடைய சுவிசேஷ வேலைக்கு இந்த சபையினுடைய காரியங்களுக்காக ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆனந்தமாய் கொடுக்கும்போது ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சுவிசேஷ வேலை செய்கிறவர்கள் ஸ்தோத்திரம் பஸ்ஸுக்கு, அந்த ட்ராவலுக்கு, சர்ச்சில் உள்ள பொருட்களுக்கு ஸ்தோத்திரம் இன்னும் போய் சொல்லும் பொழுது அவர்கள் போய் சொல்லுவதற்கு, சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு, போய் நேராக்கிட்டு கைகளை கொடுப்பதற்கு, மற்ற ஆத்மக்கு ஆதாயம் பண்ணுவதற்கு கூலிக்கு பொருளுக்கு சொல்லுவது அல்லது கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த சாப்பிட்டு அது டீயோ பஸ்ஸுக்கோ பெட்ரோலுக்கோ போட்டுட்டு சுவிசேஷத்தை அவர்கள் தாராளமாக அறிவிப்பாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்கள் பணி சுவிசேஷங்கள் எப்பொழுதுமே ஆத்ம பாரத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு போய் இந்த சுவிசேஷத்தை எந்த ஆத்மா எப்போதும் சொல்ல முடியாது. டக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆத்மா கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் இவர்களும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா எப்படி சுவிசேஷத்தை செய்ய முடியும்? ஸ்தோத்திரம். வேலையில் கவனம் செலுத்துவோம். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துலாம் முடியும். ஆனால் ஒரு சுவிசேஷனுடைய வேலை, ஒரு போதவருடைய வேலை இவர்களுக்கு வார்த்தை கொடுக்கவும், சுவிசேஷத்தை சொல்லவும், ஸ்தோத்திரம் அவங்களுடைய வேலையை செய்யவும் தான் அவங்க அழைக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சம்பளம் தேவை. அந்த சம்பளத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக ஸ்தோத்திரம் வெளியிலிருந்தும் ஸ்தோத்திரம் தேவ சபையிலிருந்தும் கொடுத்து அவங்க தாங்குறாங்க. அவங்க குடும்பத்தை தாங்குறாங்க. ஸ்தோத்திரம். இப்போ இந்த சம்பளமாக காணிக்க வரலன்னா அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. இப்போ ஆண்டு சொல்கிற நீ நம்பி அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ உங்கள் உள்ளத்தில் தாராளமாக ஊழியர்கள் கொடுத்து தாங்க வேண்டும், சபைகளுக்கு தாங்க வேண்டும், வறுமை சகாயத்தை செய்ய ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், விதவைகளுக்கு கொடுக்க வேண்டும், எல்லா ஊழியர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. நாம் கூட ஜெபிப்போமா? அன்பினானவரே சொந்த நற்கிரியைகளை செய்கிறதற்கு, மிகுந்த தர்மங்களை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்பா. நம்மளுடைய செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவதை வந்திருக்கிற மக்களும் நற்கிரியை தர்மங்களை செய்வார்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, மேன்மேலும் பெருகுவார்களாக, ஆசீர்வாதங்களுக்கு உண்டாவதாக. அந்தவரே செய்தி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அந்தவரே முக்கிய மகிமை செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. 100 மடங்கு அவர்களுக்கு திரும்பத்தாங்க கொடுக்குற எண்ணங்கள் உண்டானதுக்காக நன்றி. அதை போல கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்தவரே ஸ்தோத்திரம். மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்க நாங்கள் திரும்பதாங்க பிறந்தாங்க. சகல விதிகளெல்லாம் முக்கிய சொல்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்வோம். எங்கள் ஜீவனுடைய நல்ல நாமமே. God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.
நல்லா கூட சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் சொல்லுவோம்.